செவிகளில் நுழைந்து இதயம் வரை விரிந்து நரம்புகளில் நர்த்தனம் புரிந்த நீங்கள் இதுவரை கேட்ட புதுவை ரத்னதுரையும் சா பொட்டுவும் எழுதிய இந்த பாடல்களின் மொழிவரிக்கு இசையின் மொழிபூசி ஏட்டில் கிடந்த வரிகளை பாட்டில் படைத்தளித்தவர் தமிழீழத்தின் புகழ்பூத்த இசையமைப்பாளர் கானச்சித்தர் இசைவாணர் கண்ணன் அவர்கள். கரும்புலிகளை எம் கண்முன்னே நிறுத்திய கண்ணனின் இசை கற்பனையை புள்ளிகளாயிட்டு இசையின் கோலங்களுக்குள் எம்மை இழுத்துச் செல்ல இசை நெறியாள்கை செய்தவர் இளைய இசை மாருதம் முரளியவர்கள். தந்தையும் மகனுமான இவர்களின் இசை விந்தையில் வெளியே வராத கரும்புலிகளே எம் விழிகளில் வந்தனர். மெட்டுக்களின் கற்பனைக்கு இசைவாக தம் மதுர குரல்களினால் எம்மை உணர்வின் வெளியில் உலாவரச் செய்து பாடல்களின் வெற்றிக்கு பலமளித்து தமிழீழத்தின் புகழ்பூத்த பாடகர்களான எஸ்.ஜி. சாந்தன், ஜெயா சுகுமார், திருமலைச்சந்திரன், எஸ். நிரோஜன், மணிமொழி, தவமலர் ஆகியோருடன் இசைவாணர் கண்ணன் அவர்களும் பாடியுள்ளார். அணிசை கலைஞர்களாக அழகூட்டி பாடல்களுக்கு உயிரூட்டி தம் இசை கலாவண்ணத்தால் இப்பாடல்களை எம் நெஞ்சில் படரச் செய்தோர் கீபோர்ட் முரளி தர்சன், வயலின் சு. கோபிதாஸ், தவேலா சதா வேல்மாறன், பா. கபிலன், இரா. சிவராமன், ஒக்டபேட் சதா திருமாறன், கிட்டார் முகாந்தன், பேஸ் கிட்டார் அமல்ராஜ், வீணை சாம்பவி கண்ணதாசன், தவில் ஆனந்த கணேஷ் ஆகியோர். நிதர்சன நிறுவனத்தின் தர்மேந்திரா கலியகத்தில் நாத ரூபமாக எழுந்த இந்த இசை அலைகளை பாடல் வடிவமாக பதிவு செய்தவர் ஒலிப்பதிவாளர் கிருபா அவர்கள். இத்தனை பேரின் ஒட்டுமொத்த உழைப்பின் கனதி இந்த கரும்புலிகள் பாகம் 2 என்றாயிற்று. அத்தனை பேருக்கும் எம் நன்றிகள். மீண்டும் ஒரு பாடல் தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறுவது விடுதலை புலிகள் கலைப்பண்பாட்டுக் கழகம் தமிழீழம்.